இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 1 நம்பர் சிஸ்டத்தில் பேஜ் நம்பர் 14ல் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த காலம் ஃபுல்லாகவே நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம செகண்ட் காலம் தேர்ட் காலமில் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து 7.63 இன்ட்டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது ஃப்ராக்ஷனாக மாற்றாமையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ஜீரோ இருக்குது. அப்போ எங்கே பாயிண்ட் இருக்கோ பாயிண்ட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு டிஜிட் தாண்டி பாயிண்ட் வச்சா போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அப்போது 7.63 என்னவாயிடும், 76.3 ஆகிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற பாயிண்ட்டை அப்படியே 2 டிஜிட் தாண்டி புள்ளி வைக்கணும். அப்போ என்ன ஆகிடும், 763 இங்கே வந்துடும். இப்போ இது ஹோல் நம்பர் ஆகிடும். 7.63 இன்ட்டு 1000 சொல்லும்போது 3 ஜீரோஸ் இருக்குது. அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 ஜீரோஸ் இல்லை நமக்கு, சாரி 3 டிஜிட்ஸ் இல்லை, இங்கே 2 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஒரு ஜீரோவை சேர்த்துட்டா 3 டிஜிட் ஆகிடும். அப்போது 1 2 3 இந்த பாயிண்ட் வந்து இங்கே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அப்போது இது 7.630 வந்து என்ன ஆகிடும், 7630 ஆகிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணாமே இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம். எப்போ வந்து பவர்ஸ் ஆஃப் 10 100 1000 10,000 வரும்போது மட்டும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே 1ஆல் டிவைட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், அதே நம்பர் தான் வரும். அதனால தான் நம்ம வந்து பாயிண்ட்டை மட்டும் ப்ளேஸ் மாற்றி வச்சுட்டா போதும். இப்போ இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 2 டிஜிட் தாண்டி போகும். அப்போ இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, இன்னொரு டிஜிட் ஜீரோ சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட் ஆகிடும். அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்போ என்ன வந்துடும், ஆன்சர் நமக்கு 60. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிருக்காங்க. 6 டெசிமல் நம்பரை அப்படியே ஹோல் நம்பராக எழுதிட்டு டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது, ஒரு டிஜிட்னால 10 போட்டுக்கணும். இன்ட்டு 100னால ஒரு ஜீரோ அடிச்சிட்டோன்னா 6 × 10 60. இப்போ நம்ம மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர் 63.237. இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிடும், இங்கே 10ல் ஒரு ஜீரோ இருக்குன்னா என்ன ஆகும், இங்கே இருக்க பாயிண்ட்டு இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகிடும். அப்போது 632.37. இப்போது 63.237 100ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 2 ஜீரோ. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் எத்தனை டிஜிட் தாண்டி போகும், 2 டிஜிட்ஸ் தாண்டி போகும். அப்போ அந்த பாயிண்ட் எதுக்கு நடுவில் வரும், 3க்கும் 7க்கும் நடுவில் வரும். அப்போது 6323.7 ஆகிடும். அடுத்தது 63.237 இன்ட்டு 1000ல் 3 டிஜிட்ஸ் இருக்குது, சாரி 3 ஜீரோஸ் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 3 டிஜிட் தாண்டி வைக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும், 63,237 ஆகிடும். இப்போது 0.6 இன்ட்டு 1000 கொடுத்துருக்காங்க. இதை வந்து 0.6 ஃப்ராக்ஷனாக இருந்தால் என்ன வரும், ஹோல் நம்பரை மாற்றிக்கணும். அப்போ பாயிண்ட் எல்லாம் போயிடும். 6 இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குனால 10 வந்துடும். இன்ட்டு 1000, அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிருங்க. இப்போ இங்கே 100க்கு, அப்போ 6 × 100 600. இப்போ நம்ம மெத்தட்லேயும் போட்டுக்கலாம். இங்கே 3 ஜீரோஸ் இருக்குது இல்லைங்களா, அப்போ 3 டிஜிட் தாண்டணும். இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது, பாயிண்ட் எங்கே இருக்கோ அங்கேருந்து வைக்கணும். இங்கே ஒரு டிஜிட் இருக்குனால 2 டிஜிட் வச்சுட்டு இங்கே பாயிண்ட்டை வச்சுருங்க. அப்போ என்ன ஆகிடும், நமக்கு 600. தேங்க்யூ.